யாரை கேட்டுட்டு இது வரைக்கும் 2021 இது வரைக்கும் 7,833 கோடி பணத்தை திருப்பி ஏன் அனுப்பிச்சிங்க? ஏன் அந்த வேலையை செய்தீங்க? ஏன் அந்த துரோகத்தை செய்தீங்க? இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பெரிய அளவில் வந்துட்டாங்கனாக்கா திருமாவளவன் மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு நினச்சிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த பணம்லாம் வந்துச்சுனாக்கா திருமாவளவன் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. சுயமாக எல்லாம் நிற்பான். அவன் வந்து சமமாக நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பான், சமமாக அரசியல் பண்ணுவான். அது நமக்கு சிக்கல்னு சொல்லிட்டு கோபாலபுரம் நினைக்குது, பெரியார் கூட்டம் நினைக்குது. பெரியார் இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இப்படி ஒரு மோசடி பண்ண சொல்லி கொடுத்தாரா? இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு திருமாவளவன் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கேள்விலாம் இருக்குது. நீங்கள் சீமான் கல் இறக்குற விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்கு வரீங்க. அது ஒரு தேசிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அவருக்கு அது ஒரு தொழில் விவசாயமாக இருக்குது, பனை தொழில் விவசாயம். நீங்கள் பனங்கொட்டை போட சொன்னீங்க, 1 லட்சம் பனங்கொட்டை. அது விளைஞ்சி வெளியே வந்ததுன்னா யார் ஏறி அறுப்பாங்க சொல்லுங்கள்? நாடார்களுக்கு மட்டுமே நீங்கள் பனங்கொட்டையை விதைக்கலையே. வடார்காடு மாவட்டங்களில் எங்கே பெரிய அளவில் இருக்கிறாங்க? யாருக்கு சொந்தமாக அவங்கவுங்க தானே ஏறி அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி குலத்தொழிலாக சொல்ல முடியும்? உங்கள் கட்சியில் சேர்ந்தவர் ஒருத்தர் பேசுகிறாரு, நீங்களும் அதுக்கு உட்காந்து பதில் கொடுத்துருங்க. இந்த விடயத்தை பேசுறதுக்கு பதிலாக கோபாலபுரம் குளிர்ந்து போகும் என்பதற்கு சீமானை பேசுவதற்கு பதிலாக நீங்கள் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கணும். இவ்வளவு பட்டியல் இருக்குது ஒன்றும் எல்லாமும். அதுக்கு அடுத்தது இந்த அரசு ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அரசு ஊழியர்களில் பதவி உயர்வு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாசில்தார் வந்து அதுக்கு மேல் பதவிக்கு வருவார். இப்படியாக அரசு ஊழியரில் பதவி உயர்வு, பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு, பதவி உயர்வில் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், 4 மாதத்துக்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டத்தில் அரசு ஊழியர்கள், பட்டியல் இனத்தைச் சேர்ந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் சேர்ந்து இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேணும்னு போராடுறப்ப இவர் தோழர் நீங்கள் தான் போனீங்க, அந்த மேடையில் பேசுனீங்க. இந்த போராட்டம் நன்றி சொல்லும் போராட்டமாக இருக்கும், நான் மாற்றுகிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி இதை நான் வந்து அறிவிக்க சொல்கிறேன். சட்டமன்றம் கூடிச்சு. இந்த சட்டமன்ற கூடுதலில் அறிவிச்சிருக்கணும், ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கவே இல்லை. பலாயிரக்கணக்கான பேர் இடஒதுக்கீடில், பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லாமல் ஒன்று பின்னுக்கே இருக்கிறாங்க. இது யார் கேட்டிருக்கணும், யார் செய்திருக்கணும், யார் பேசியிருக்கணும்? இதை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த மாதிரிலாம் நிறைவேற்றி அறிவிக்க முடியாது. அவங்கெல்லாம் அப்படியே காத்துட்டு இருந்து போக வேண்டியதுதான். அதிமுக வந்த பிற்பாடு செய்தா இல்லையான்னு தெரியாது. இதை நீங்கள் அந்த மேடையில் பேசிட்டு, கோட்டு சூட்டு பேசிட்டு, லட்சக்கணக்கான பேர் கூட்டி பேசுனீங்கல்ல, அந்த மேடையில் நீங்கள் கேட்டிருக்கணும் மனசாட்சியோட. இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும். எதையுமே கேட்கல. தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பஞ்சமி நிலை, வேங்க வயல், யார் வந்து புகார் கொடுத்தாங்களோ அவங்களே குற்றவாளியாக்கி இருக்கிற அந்த அரசுக்கு எதிராக நீங்கள் வந்து பேர் அறிக்கை கொடுத்தீங்க, இது சரியானது அல்ல அப்படின்னீங்க. அதோட சரி அப்படியே அமைங்க போயிட்டீங்க. திட்டமிட்டு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்களை வந்து இந்த அரசு கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்குது.